சல்பரின் அளவு மேலும் அதிகமாகவே உள்ளது. அதாவது வாகனத்தை சரியான முறையில் இயக்குவதற்கு தேவையான 10 ppm என்ற அதிகபட்ச அளவை விட அதிகமாகவே சல்பர் உள்ளது. தமக்கான சொந்த நெறிப்படுத்தும் விதிமுறை திட்டங்களை மேம்படுத்துவதற்கு தேவையான அனுபவங்களையும் பாடங்களையும் அமெரிக்கா மற்றும் இதர நாடுகளிலிருந்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும். பூமி சூடேறி வருவதாக முதலில் தெரிவித்தவர் ஜேம்ஸ் ஹான்சன் என்பவர். 1988ஆம் ஆண்டு இந்த கருத்தை இவர் கூறிய போது பலர் அவரை கேலி செய்தனர். ஆனால் இப்பொழுது பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, இந்தியா, ஜப்பான், ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய 11 உலக நாடுகளைச் சேர்ந்த அறிவியல் வல்லுநர்கள் பூமியின் தட்பவெப்பம் மாற்றம் கண்டு வருவதை ஒப்புக்கொண்டுள்ளனர். பருவநிலை மாற்றம் பற்றி ஆராய்ச்சி செய்து வரும் விஞ்ஞானிகளில் 98 விழுக்காடு பேர் இதனை ஒப்புக்கொள்கின்றனர். பூமியின் வெப்பம் அடுத்த நூற்றாண்டில் பல டிகிரி அதிகரிக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். துருவ பகுதிகளை அடுத்து அதிகமான பனிப்படலம் இருப்பது நம் இமயமலையில்தான். இமயமலை 6 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பரவி கிடைக்கிறது. ஆசிய கண்டத்தின் பிரம்மாண்டமான 9 நதிகள் இமயத்தில் இருந்துதான் பிறக்கின்றன. பூமியின் வெப்பநிலை 20 சென்டிகிரேட் அளவிற்கு அதிகரித்தால் உறைபனி கடல்களும் மலைகளும் வேகமாக உருகிவிடும். பூமியின் வெப்பம் கூடுவதால் வெப்ப காற்றலைகள் வீசும். கடல் நீர் அமிலத்தன்மையுடையதாக மாறும். மலைகளில் இருந்து நன்னீர் பெருக்கெடுத்து